ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து அவர் 12 சீசர்களை அவர் தெரிந்தெடுத்தார். அந்த 12 சீசர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார். அதன் பிற்பாடு ஆண்டவர் 70 சீசர்களை தனக்கென்று ஏற்படுத்தி அந்த 70 சீசர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். ஏதோ சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு அந்த 70 சீசர்களுக்கும் அதிகாரம் கொடுத்து அவர் கிராமங்களுக்கு 2 பேராய் அனுப்பினார். அவர்கள் போன இடங்களிலே பலத்த அற்புதங்களை அடையாளங்களையும் ஆண்டவர் செய்தார். சாத்தான் மின்னலை போல விழுந்தான், பிணியாளிகள் சொஸ்தமானார்கள், வியாதிஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள், தீராத வியாதிகளும் குணமாக ஆண்டுடைய வல்லமை இந்த சீசர்கள் மூலமாய் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து மூழ்கு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் அதிகாரம் தருகிற தேவன். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் கடந்து வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, அவர்களை சொஸ்தமாக்குகிற தேவன், அவர்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன், அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில சர்ப்பத்தின் தேளையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிற உங்களை ஆண்டவர் அதிகாரப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், ஆனாலும் ஏதோ ஒரு வல்லமை எங்களை பின்தொடர்கிறது. இந்த சத்துருவை மேற்கொள்ள எங்களால் முடியல, இந்த சாத்தானை மேற்கொள்ள எங்களால் முடியல, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள எங்களால் முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்தா போதாது, நீ ஆண்டவரை விசுவாசித்தா போதாது, நீ ஆண்டவரை துதித்து ஆராதித்தா போதாது, நான் யார் என்பதை நீ நினைக்கணும். நான் யார் என்பதை நீங்க மனதில் வைக்கணும். நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகள், தேவனுடைய ஸ்தோத்திரம் உன்னத தாசனாய் உன்னத தாசியாய் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தந்து இந்த சபையில் வைத்திருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் பல தேவர்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தேன். வா என்று கூப்பிட்டா வரும், போ என்று சொன்னால் போகும், என்னிடத்துல இப்போ இந்த காரியத்தை செய்யணும் செய்துட்டு வரும். ஆனால் கடைசியாக அந்த தேவர்கள் அந்த சாமிகள் எல்லாம் சேர்ந்து என்னைய கொலை செய்ய பார்த்துட்டு, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக என்னுடைய பூஜை பலனளிக்கல்ல, நான் நம்பின தேவர்கள் எனக்கு பலன் தரல, என்னுடைய குல தெய்வங்கள் எல்லாம் என்னை கைவிட்ட சூழ்நிலையில், மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலையில், 3 மந்திரவாதிகள் கைவிட்ட சூழ்நிலையில், சாகிற சூழ்நிலையில் நான் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போனேன். ஆண்டவர் உண்டுன்னு நம்பிக்கையில் போகலை, உண்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு போனேன். போன இடத்துல சர்வ வல்லமுள்ள இயேசு எனக்கு ஒரே ராத்திரி வேளையில் சுகம் தந்து எனக்கு ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னையிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த இயேசு ஜீவனுள்ள தேவன், இந்த இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த இயேசு குணமாக்க வல்லமை உள்ள தேவன், இந்த இயேசு கூட இருக்கிற தேவன், இந்த இயேசு என்னை விட்டு விலக மாட்டார், என்ன கைவிட மாட்டாருங்கிற ஒரு நல் நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையில பரிசுத்த இயேசுவை
உத்தம இருதயத்தோடு சார்ந்து கொண்டேன். கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இது சப்ஜெக்ட் பெருசு. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற சப்ஜெக்ட் கீழே உள்ள அந்த வார்த்தையை வாசிக்கும்போது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிற பொழுது நீங்கள் சர்ப்பத்தையும் தேளையும் மிதிப்பீங்க, சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். தேவ ஜனங்கள் பயன்படுத்தணும், விசுவாசிகள் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. சோத்ரம். ஆனால் இயேசு சொல்லும்போது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னார். அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு தேவ மனுஷனை, ஒரு தேவ மனுஷியை அல்லது ஒரு தேவ பிள்ளையை சேதப்படுத்தும்படியாய் ஒரு வல்லமை அல்ல, பல வல்லமைகள் பின்தொடரும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கரங்களா செத்தல்லையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனை சேதப்படுத்தும்படியாய் பல வல்லமைகள் பின்தொடரும். அந்த வல்லமைகளிலிருந்து நாம் சேதப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல்ல பார்க்கும்போது பிசாசு நம்மை சேதப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். ஒரு கிறிஸ்தவனை, ஒரு விசுவாசியை, ஒரு தேவ பிள்ளையை சேதப்படுத்துகிற முதல் வல்லமை என்னன்னா பிசாசு. நீங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், எனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அவனுடைய வேலையெல்லாம் எப்படி விழுங்கலாம், எவனை விழத்தள்ளலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று இந்த பேதுருவின் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனங்களை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 33. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசானவன் அவனை ஜனங்கள் நடுவே தள்ளி விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டான். ஹல்லேலூயா. அப்போ பிசாசானவன் சேதப்படுத்துகிறவன், அவன் விழத்தள்ளுகிறவன் என்பதை நீங்கள் மனதில் வைக்கணும். பாருங்க, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளை ஜெபத்திலிருந்து விழத்தள்ளுவான். நல்லா காணிக்க கொடுக்கிறவங்களை காணிக்க கொடுக்கிறதுலேருந்து விழத்தள்ளுவான். சோத்திரம். மட்டுமில்லை, நல்லா வேதம் வாசிக்கிற தேவ ஜனங்களை அந்த வேதம் வாசிப்பதிலிருந்து அவன் விழத்தள்ளுவான். ஆலயத்தில் நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுகிற தேவ ஜனத்தை அதிலிருந்து விழத்தள்ளுவான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் மேன்மையை கெடுக்க பிசாசானவன் வகையிடுவான். ஆனாலும் ஒரு சேதமும் வராதபடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த நாளில் நீங்கள் செய்த வியாபாரத்தில் ஒருவேளை வீழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பலவிதமான பிரச்சனை ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் பிரிவினையோடு உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். பிசாசானவன் உங்கள் குடும்பத்தை பிரிவினைக்கு நேராய் நடத்தி ஒரு வீழ்ச்சியின் பாதையில் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமுள்ள கர்த்தர்
அந்த பிரிவின ஆவிகளை ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிசாசானவனை குறித்து பார்க்கும்போது அவன் விழத்தள்ளுகிறவன். இரண்டாவது ஸ்தோத்திரம், அவனை குறித்து பார்க்கும்போது அவன் அலக்களிக்கிறவன். ஸ்தோத்திரம். நல்ல விசுவாச குடும்பம், விசுவாச ஜீவிதம், ஆனாலும் காரணம் இல்லாத பிரச்சனை நிமித்தம் ஜனங்களை அலக்களிக்கிறவனாய் காணப்படுகிறான். சில வியாதிகளை கொண்டு போட்டு அலக்களிக்க பண்ணுகிறான், சில பிரச்சனைகளை கொண்டு போட்டு அலக்களிக்க பண்ணுகிறான். ஸ்தோத்திரம் என்பதை நீங்கள் மனதில் வைக்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற பொழுது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஆனால் பிசாசானவன் ஒன்று விழத்தள்ளுவான், ரெண்டு அலக்களிப்பான் என்பதை நாம் மனதில் வைக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சாட்சியை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த மாப்பிள்ளை வீட்டாரோடு அவங்க ரெண்டு குடும்பத்தில் நல்லா பார்த்து பேசி திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து பொண்ணும் பையனும் ஃபோனில் பேசி நல்ல முறையாக கல்யாணம் நடந்து கட்டிட்டு வீட்டில் போன அந்த நிமிஷத்துலேருந்து, புருஷன் வீட்டுக்கு போன அந்த நிமிஷத்துலேருந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்காது, பொண்ணுக்கு பையனை பிடிக்காது. மாறி மாறி பிரச்சனை. 3 வருட காலம் பயங்கரமான பிரச்சனை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய வாழ்க்கை போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த அலக்களிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் கடைசியாக பார்க்கும்போது உனக்கு நானும் வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம், விவாகரத்து என்று தீர்மானம் பண்ணி அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு, ஸ்தோத்திரம், வீட்டுக்கு வந்த பொழுது அந்த பொண்ணுடைய ஒரே எண்ணமெல்லாம் சாகனம் அப்படிங்கிற எண்ணம், வாழணுங்கிற எண்ணம் இல்லை. இந்த சூழ்நிலையில் அந்த ஸ்தோத்திரம் என்னிடத்தில் அந்த தகவல் வந்தது. நான் என்னன்னா அந்த என்னிடத்தில் சொன்ன ஊழியக்காரனுமாய் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போன பொழுது அந்த பொண்ணு சின்ன வயது, ஒரு 25 வயது, ஆனால் நல்ல பொண்ணு. ஸ்தோத்திரம். கேட்டேன், சூழ்நிலையை கேட்ட பொழுது சூழ்நிலையெல்லாம் சொன்னாங்க. பிற்பாடு அந்த சகோதரி சொன்னாங்க, வாழணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் வாழ முடியலை. அப்படி சொன்ன பொழுது நான் கேட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ உனக்கு அற்புதம் செய்து இந்த சாகனனுள்ள எண்ணத்தை மாற்றி ஆண்டவர் உன்னை வாழ வைத்து புருஷனோடு நீ இணைந்து வாழ்வாயே, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயா, இயேசுவுக்காக நீ வைராக்கியமாய் வாழ்வாயா என்று அவளை பார்த்து கேட்ட பொழுது அவள் கண்ணீரோடு நான் வாழ்வேன் என்று சொன்னான். ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பேன்னு சொன்னான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது அந்த பிள்ளைக்குள்ள இருந்த பிசாசு அலக்களிக்க தொடங்கினது. ஸ்தோத்திரம். அப்பொழுது அதை பார்த்து கேட்டேன், நீ எப்படி இவளை பின்தொடர்ந்தா எப்படின்னு கேட்ட பொழுது அந்த பிசாசு சொன்னது, கட்டிட்டு போகும்ப நான் கூட போனேன், இவளுக்கு கற்பத்தை கட்டி வச்சிருக்கிறது நான் தான், இவளுக்கு வீட்டில் பிரச்சனையை ஏற்படுத்தினது நான் தான், இவளை அலக்களிக்கிறது நான் தான், இவ குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்தது நான் தான் என்று சொல்லி அந்த பிசாசு, ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு முன்பாய் அது சொன்னது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் ஸ்தோத்திரம், நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இவன் இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறான். இப்பொழுது இயேசுவின் முன்பாய் நீ போ என்று சொன்ன பொழுது அது போய்விட்டது. நடந்த சம்பவம் 5வது நாள் அந்த புருஷனார் வந்து நமக்கு பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் தொடர்ந்து 7 நாட்களாய் இந்த இடத்துல கடந்து வந்து ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார், நிச்சயமாய் ஒரு அதிசயத்தை செய்வார். சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள பரமபிதா உங்களுக்கு அதிகாரம் தருவார். ஸ்தோத்திரம். ஒன்று உங்களை சேதப்படுத்த அது மாட்டாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் இந்த பிசாசை குறித்து பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது இந்த பிசாசானவன் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீயில தள்ளுகிற பழக்கம், ஸ்தோத்திரம், நெருப்பில் தள்ளுகிற பழக்கம், தண்ணீரில் தள்ளுகிற பழக்கம், விபத்துகளை ஏற்படுத்துகிற பழக்கம், ஸ்தோத்திரம், மட்டுமில்ல தற்கொலைக்கு நேராய் தூண்டுகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மட்டுமில்ல இந்த பிசாசானவன் பலவிதமான வியாதிகளை கொண்டு போட்டு விசுவாச குடும்பங்களை அவன் அலக்களிக்கிறான், அவன் சீரழிக்கிறான் என்று
வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படின்னா இந்த பிசாசின் பிடியிலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆக்கப்பட வேண்டும்? இந்த பிசாசின் பிடியில் பிசாசு நம்மளை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-4 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். கரங்களாசத்தல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோதனைக்காரனாகிய பிசாசு இயேசுவினிடத்தில் கடந்து வருகிறான். இது உங்களுக்கு தெரிந்த சம்பவம். இயேசுவினிடத்தில் கடந்து வந்து இந்த கல்லுகள் அப்பமாகும்படி நீர் சொல்லும் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், ஸ்தோத்திரம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று அங்கு பிசாசுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோதனைக்காரனிடத்தில் சொல்லுகிறார். அடுத்தபடியாய் இந்த சோதனைக்காரனாகிய சாத்தான் இயேசுவினிடத்தில் கடந்து வந்து சொல்லுகிறான். நீங்க வாசிங்க பார்ப்போம், 5-6 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம், தாழ குதியும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று இயேசு சொன்னார். மூன்றாவது பார்க்கும்போது மறுபடியும் வாசிங்க. பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் அவைகளுடைய மகிமையையும் அவருக்கு காண்பித்து, என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று பிசாசானவன் சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. அப்ப இந்த சோதனைக்காரனாகிய பிசாசு அந்த சாத்தான் கடந்து சென்று இயேசுவினிடத்தில் பேசின பொழுது, இயேசுவை விளத்தள்ள வகை தேடின பொழுது, இயேசு நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் சாத்தானுக்கு சொல்லி சாத்தானை மேற்கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை பிசாசு உங்களை சேதப்படுத்தும்படியாய், உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தும்படியாய், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தும்படியாய், உங்கள் வியாபாரத்தை சேதப்படுத்தும்படியாய், உங்கள் நன்மைகளை நஷ்டப்படுத்தும்படியாய், உங்கள் சுகவாழ்வை நஷ்டப்படுத்தும்படியாய் பிசாசானவன் உங்களுடைய எல்லையில் கடந்து வரலாம். ஆனால் நீங்கள் பிசாசை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்னா வேதத்தை வாசிக்கணும், இந்த வேதத்தை நேசிக்கணும், வேத வசனத்தை மனதில் பதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைக்காரன் இயேசுவினிடத்தில் கடந்து வந்த பொழுது இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை சொல்லி பிசாசை மேற்கொண்டது போல
பிசாசு உன்னை சேதப்படுத்தாம இருக்கணும்னா, உன் குடும்பத்தை சேதப்படுத்தாம இருக்கணும்னா, உன் படிப்பை சேதப்படுத்தாம இருக்கணும்னா, உன் நன்மையை சேதப்படுத்தாம இருக்கணும்னா, இந்த வேதத்தை நேசிக்கணும். அம்மா, இந்த வேதத்தை வாசிக்கணும், இந்த வேதத்தை சுமக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கரங்களா சத்தல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம கிறிஸ்தவர்கள், நாம பந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள், நமக்கு வேதத்தை வாசிக்க தெரியும், ஆனால் வேதத்தை வாசிக்க மாட்டோம். செல்லில் நாம் வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்ப்போம், யூடியூப்பு பார்ப்போம், வாட்ஸ்அப்பு பார்ப்போம், இன்னும் என்ன கண்டது கடியதெல்லாம் வருது, எல்லாம் பார்ப்போம். நாம் வேதத்தை வாசிக்க மாட்டோம், வேதத்தை நேசிக்க மாட்டோம், வேதத்தை சுமக்க மாட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் அப்பாவுடைய ஆலயத்துக்கு கடந்து வரும்போது வேதத்தை கையில் எடுத்துட்டு வரமாட்டோம். யாராகிலும் கண்டா அவமானம். நீ ஆண்டோடைய வேதத்தை குறித்து நீ அவமானப்பட்டா, ஆண்டோடைய வேதத்தை சுமப்பதற்கு நீ அவமானப்பட்டா, ஆண்டவர் உன்னை குறித்து வேதனைப்படுவார். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை சுமந்தா, இந்த வேத புத்தகத்தை நேசித்தா, பிசாசை நீ மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். எத்தனை பேர் தினமும் வேதத்தை வாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கரங்களை தூக்குங்க. பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். ஸ்தோத்திரம். இங்கே உங்களை பார்க்குற ஒருவர் உண்டு, நாங்கள் மட்டும் பார்க்கல, கண்மலை இங்கே நிற்கிறார், உங்களை பார்ப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பொய்யா கை தூக்கக்கூடாது. நாங்கள் டெய்லி வேதத்தை ஒரு அதிகாரமாகலும் வாசிக்கிறோம். அப்பாவுக்கு முன்பாயின்னு சொல்கிறவங்க மட்டும் கைகளை தூக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலைன்னா இன்னையிலேருந்து வாசிங்க, இந்த வேதத்தை நேசிங்க, இந்த வேதத்திட அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா இந்த வேதத்தை வாசிக்கணுமம்மா. இந்த வேதத்தை குறித்து நான் ஒரு சின்ன சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்துக்கு இது ஒரு புஸ்தகம், இது உலகத்துக்கு ஒரு சாதாரண புஸ்தகம். ஆனால் உனக்கும் எனக்கும் இது ஜீவன் தருகிறது. உன்னையும் என்னையும் இது வாழ வைக்கிறது. உன்னையும் என்னையும் வாழ்வதற்கு எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை புசிக்கணும், எதை புசிக்கக்கூடாது, யாரை திருமணம் பண்ணணும், யாரை திருமணம் பண்ணக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது என்பதை குறித்து இது ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகமாய், இது கட்டளைகள் நிறைந்த புஸ்தகமாய், இது கற்பனைகள் அடங்கிய புஸ்தகமாய், உனக்கு எனக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு நல்ல புஸ்தகமாய் இந்த வேதம் நமக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், ஒரு சகோதரன், அவர் இந்து சகோதரன், நாளைக்கு திருமணத்துக்கு என்கேஜ்மெண்ட். தாயும் தகப்பனும் இந்த சகோதரமா மார்த்தாண்டம் பகுதியில் ஜாமானெல்லாம் வாங்க போனாங்க. பட்டு புடவை, பூ, அந்த காப்பு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்க போனாங்க. வாங்கிட்டு அந்த சகோதரங்கிட்ட சொன்னாங்க, பட்டு புடவை அடுத்த நாளுக்குள்ளே எல்லா ஜாமானும் இருக்குது. சொன்னாங்க, மகனே நீ வீட்டுக்கு போ, நாங்கள் அக்காளுக்கு வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பையன் வந்து என்ன செய்தாங்கன்னா, நேராக வீட்டுக்கு போகாமல் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு போனோம், பேசி 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 11 மணி வரை பேசினேன். ராத்திரி 11 மணி வரை பேசினேன். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கும் இவனுக்கு வீட்டுக்கும் கரெக்டாக 1.5 கிலோமீட்டர். ஆனால் வீடுகள் எதுவும் இல்லை, காட்டு பகுதி. அதில் சில மோசமான இடத்தை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ 11 மணி ஆன பொழுது அவங்க ஒரு சிஎஸ் கிறிஸ்டியன், இவன் ஹிந்து சகோதரன், ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரன். அந்த சகோதரன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன பொழுது அந்த வீட்டில் உள்ள சகோதரி சொன்னால், மணி 11,
நீ இப்போ போகண்டாம், நாளைக்கு போகலாங்கண்ணா. அப்பொழுது இந்த சகோதரர் சொன்னார், இல்லை எங்கள் அம்மா தேடிட்டு இருப்பாங்க, எங்கள் அப்பா தேடிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக நான் போயே ஆகணும். அப்பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, நீ போகிற வழி சரியில்லை, 1.5 கிலோமீட்டர் தூரம் போகணும், மணி 11. எனவே ஒரு பைபிளில் உள்ள ஒரு கைப்பிரதி இருக்குது, நான் இதில் போட்டு விடுறேன், இதை கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு அந்த பட்டுப்புடவை அந்த திங்ஸ் எல்லாம் இருந்த பையில் ஒரு பைபிளில் உள்ள ஒரு கைப்பிரதியை போட்டு கொடுத்தாங்க. இந்த சகோதரன் அந்த வீட்டிலேருந்து கடந்து வருகிறார். கடந்து வருகிற பொழுது ஒரு இடத்துல வரும்போது ஒரு பாலம், அந்த பாலத்துக்கு மேலே ஒரு கருத்த நாய் படுத்திருக்கு. ஒரு நடந்த சம்பவம், கருத்த நாய் படுத்திருக்கு. மணி 11:15. இந்த பையனை பார்த்ததும் சரியாக என்னன்னா எந்திரிச்சு அந்த நாய் ஒரே ஓட்டம் ஓடி, ஒரு ஓடை இருக்குது, அந்த ஓடை பக்கத்தில், இது ரோட்டில் நடக்கிற சம்பவம், லைட் ஒன்றும் கிடையாது, அதில் படுத்திருக்கு. அந்த பக்கத்தில் இவன் பின்னும் பாடி பாடி போகிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவனுக்கு ஒன்றுமே தெரியாது, பாடி பாடி போகிறான். அந்த நாய் அந்த இடத்துல போனதும் இவனை பார்த்துட்டு மீண்டுமாய் ஓடுது. ஒரு குளம், ஒரு பெரிய குளம், அந்த குளத்தில் இப்படி சுற்றி போகணும். அந்த குளத்தங்கரையில் போனதும் அந்த இந்த நாயை தாண்டி இந்த சகோதரன் போனதும் நாய் பின்னாடி நடக்குது. சற்று தூரம் போனதும் இந்த சகோதரன் திரும்பி பார்க்குறான், நாய் பின்னாடி வருது. இந்த நாயை எண்ணி விடக்கூடாது, செருப்பை கழட்டிட்டு இந்த நாயை அடிக்கணும்னு சொல்லி செருப்பை கழட்டிட்டு பார்க்கும்போது நாயை காணலை. ஸ்தோத்திரம். மணி 11:30 தாண்டிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்ததும் நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு பட்டு பாவாடை, ஒரு பட்டு ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணு பக்கத்தில் வந்து நின்று கேட்குது, நீ எதுக்குடா அந்த பட்டு புடவை பூ எல்லாம் வைத்து கொண்டு வந்த அந்த பையில் பைபிளை போட்டு கொண்டு வந்த, நீ பைபிளை எதுக்கு போட்டு கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி அந்த பையனை முறைச்சி பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த பைபிளை போட்டு கொண்டு வந்தனால நீ தப்புன்னு சொல்லிட்டு அது போகும்படியாக ஆண்டவர் இறக்கம் செய்தார். இந்த பைபிள் அற்பமானதல்ல, இந்த பைபிள் பரிசுத்த வேதம், ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய பரிசுத்த வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து இந்த வார்த்தையை உங்கள் மனதில் பதிப்பீங்கன்னா பிசாசு உங்களை மேற்கொள்வது இல்லை, அவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள பரமபிதா உங்களுக்கு அதிகாரம் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை வேதத்தை வாசிக்கல, வேதத்தை வாசிங்க. வேதத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம். உபாகமம் புஸ்தகம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் என் வேத வசனத்தை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதிக்கணும். வேதத்தை வாசிக்கணும், உங்கள் ஆத்துமாவில் அதை பதிக்கணும். அவைகளை உங்களுக்கு அடையாளமாய் கட்டி ஞாபக குறியா இந்த வார்த்தைகளை வைத்து அவைகளை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது, வழியில நடக்கும் போது, படுத்து கொள்ளும் போது, எழுந்திருக்கும் போது, எப்பெல்லாம் நீங்க படுக்கும் போது, நடக்கும் போது, எழுந்திருக்கும் போது இந்த வேதத்தை குறித்து பேசணும், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். வாசிங்க. அதை குறித்து, இந்த வேதத்தை குறித்து நீங்க பேசுவீர்களே ஆனால் அவைகளை இந்த வேத வசனத்தை உங்க வீட்டு நிலை வாசலில் எழுதுவீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்தால் அவரை பற்றி கொண்டிருக்கும்படி செய்ய இந்த கற்பனையின்படியெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாய் கை கொண்டு நடந்தால் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், தியானிக்கணும். வீட்டில் இருந்து பிள்ளைகளுக்கு பாட்டி கதை சொல்லி கொடுக்க கூடாது.
வேதத்தை குறித்து சொல்லி கொடுக்கணும். உங்கள் வீட்டாரிடத்தில் வேதத்தை குறித்து சொல்லி கொடுக்கணும். ஸ்தோத்திரம். சில ஸ்திரீகள் எல்லாம் உங்கள் சபையில் வந்துட்டு வீட்டில் புருஷனுக்கிட்ட போய் குறைய சொல்லுவாங்க. அந்த புருஷன் சீர்கெட்டு போயிடுவான், அவன் குடிகாரனா போயிடுவான். ஸ்தோத்திரம். வீட்டில் போய் இங்கேருந்து சத்தியத்தை வசனத்தை கேட்டுட்டு போதனையை கேட்டுட்டு இந்த போதனையை குறித்து பேசணும். பிள்ளைகளிடத்தில் பேசணும், உன் புருஷனிடத்தில் பேசணும். குறைய சொன்னா உன் பிள்ளைகள் வீணாய் போயிடுவாங்க, உன் குடும்பம் சீர்குலைந்து போகும் என்பதை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ உங்கள் உள்ளங்கால் படுமிடம் எல்லாம் உங்களதாக இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை தியானிக்கணும். நமக்கு வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை. நமக்கு ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசணும், நண்பர்கள்கிட்ட பேசணும், கிரிக்கெட் விளையாடணும். சோத்திரம். அங்கங்கேயா போய் கூடி கூடி பேசணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பாக்கியவானா இருக்கணும்னா, நீங்கள் பாக்கியவதியாக இருக்கணும்னா இந்த வேதத்தை தியானிக்கணும், இந்த வேதத்தை வாசிக்கணும். இதை வாசித்து தியானிப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பாக்கியவான்களாக இருப்பீங்க, உங்கள் வீட்டில் பாக்கியவான்களாக இருப்பீங்க, தேசத்தில் பாக்கியவான்களாக இருப்பீங்க, இந்த சபையில் நீங்கள் மேன்மை உள்ளவர்களாக இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தபடியா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், வாசிங்க. வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெளிப்பாடு. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இவை எழுதியிருக்கிற கை கொள்ளுகிறவருமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கணும், இதை தியானிக்கணும், இதை கை கொள்ளணும். கை கொண்டா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு சாட்சியை கூட நான் உங்களுக்கு விசுவாசத்திற்காய் நான் சொல்லுகிறேன். என்னுடைய இளைய மகள் படிப்புக்காய் வேலூருக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். அப்பொழுது நம்முடைய மாவட்டத்திலேருந்து ஒரு சகோதரி அங்கே இருக்கிறாங்க. அவங்கள முன்ன பின்ன தெரியாது. ஒரு சகோதரர் ஒரு ஃபோன் நம்பர் தந்தார். அந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போனோம். அவங்க ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். பாருங்கள், அந்த வீட்டுக்கு போனோம். காலையில் ஒரு 9 மணிக்கு போனோம். அந்த ஏரியாவில் கரண்ட் இல்லை. ராத்திரி 9 மணிக்கு கரண்ட் வந்தது. நாங்கள் ஊரு கதை உலக கதையெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசணும். சோதனை. ஏன்னா சரியான சூடு வேலூரில். அப்போ 9 மணிக்கு கரண்ட் வந்ததும் கரெக்டாக 9 to 10 வரை நாங்கள் ப்ரேயர் பண்ண தொடங்கினோம். 10 மணிக்கு ப்ரேயர் பண்ணி முடித்ததும் அந்த சகோதரி சொன்னாங்க, அண்ணா சமையல் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சமையல் கட்டுக்கு போனாங்க. சமையல் கட்டுக்கு நேர் போனதான் அந்த சகோதரியை கூப்பிட்டு இங்கே வாங்க சகோதரி அப்படின்னு சொல்லி தலையில் கை வைத்ததும் ஆட தொடங்குச்சு. ஆட தொடங்கி என்ன சொல்லிச்சு தெரியுமா? 37 வருஷ காலமாய் இந்த வீட்டில் இருக்கிறேன். 37 வருஷத்துக்கு முன்னாடி செய்த பில்லி சூன்யம். இந்த இடம் வாங்கி 17 வருஷம், 17 வருஷத்துக்கு முன்னாடி செய்த பில்லி சூன்யம். ஆனால் இவளை நான் பஸ்ஸில் தள்ளி போட்டு கொலை செய்யலான்னு பார்த்தேன், ஆட்டோவில் தள்ளி போட்டு கொலை செய்யலான்னு பார்த்தேன், டிச்சில் தள்ளி கொலை செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் இவளை கொலை செய்ய முடியலை. ஏன்னு கேட்டேன். ஏன் உன்னால் கொலை செய்ய முடியலை? எங்கே போனாலும் பைபிள் கொண்டு போகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்க, அவள் எங்கே போனாலும் பைபிள் கொண்டு போகிற அப்படினால் பிசாசு அவளை சேதப்படுத்த முடியல, பொல்லாத ஆவி அவளை சேதப்படுத்த முடியல, அவளுக்கு பிராணனை வாங்க முடியல. ஹல்லேலூயா, சோத்திரம். மட்டுமில்ல, அதே பிசாசு சொல்லிச்சு, நான் வீட்டில் சமையல் கட்டில் தள்ளி போட்டு கொலை செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் இவளை பாத்ரூமில் தள்ளி போட்டு கொலை செய்யலான்னு பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் நீ சொல்லிய மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறா. என்ன சொல்லிகிட்டு இருக்கிறா?
துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை சுமக்கணும், வேதத்தை வீட்டாருக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் பேசுகிற பழகிற நபர்களிடத்தில் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் ஆண்டவருடைய சாட்சிகளாய் அவைகளை நீங்கள் அறிவிப்பீர்களே, ஆனால் பிசாசு உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்களில் வேதம் வாசிப்பதில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் இந்த நாளிலிருந்து வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். அடுத்தபடியாய் இரண்டாவது நம்மை சேதப்படுத்துகிற வல்லமை என்ன? ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்கிற பொழுது ஸ்தோத்திரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்களின். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்தல்லையா சொல்லுவோம் உற்சாகத்தோடு. 2 கரங்களை அசைத்தல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். எசேக்கியா வியாதிப்பட்டார், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த வியாதி நீங்கி சொஸ்தமாவதற்கு வாய்ப்பில்லை. அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு வீட்டில் இருக்கும்போது ஊழியக்காரன் கடந்து வருகிறான். அந்த ஊழியக்காரன் கடந்து வந்து சொல்லுகிறான், உன் வீட்டு காரியங்களை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்தி நீர் பிழைக்க மாட்டீர், காரணம் இந்த வியாதியினால் நீர் செத்து போயிடுவீர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை கொடிய வியாதி உன்னை சேதப்படுத்தும்படியாய் பகத்திடலாம். சில நேரத்தில் கேன்சர் வியாதி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அந்த கொடிய வியாதி உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. சோத்திரம். எங்க மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு எசேக்கியா ராஜா இருக்கிறான். அப்பொழுது தேவ மனுஷன், அந்த ஊரில் உள்ள மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, அந்த தேசத்தில் உள்ள மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, எல்லாம் பிரயோஜனமற்ற சூழ்நிலையில் அவர் வியாதி படுக்கையில் சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது தேவ மனுஷன் கடந்து சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த தேவ மனுஷன் சொல்லிட்டு போனதும் இந்த எசேக்கியா ராஜா அவன் சுபர்புறமாய் திரும்புகிறான். அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை பார்த்து அழுகிறான், ஆண்டவரை விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரன், நமக்கு நம்ம விசுவாசம் எல்லாம் ஒரு வயிற்று வலி வந்தால் தெரியும், வயிறு பெருமி போச்சன்னா தெரியும் நம்ம விசுவாசம், கழுத்து வலின்னா தெரியும், கடுவு பானைக்கு நேரம் ஓடிடுவாங்க. சோத்திரம். வயிற்று பெருமலைன்னா நம்ம ஆட்களெல்லாம் எங்கெல்லாமோ ஓடுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் திடீர்னு தலைவலி வந்தேன்னா ஸ்தோத்திரம், இடது கையில் பஸ் ஸ்டேரிங் இருக்கும், வலது கை வெளியே நீட்டுவேன், எதுக்குன்னு தெரியாது, தலையில் கை வைப்பேன், அதான் மருந்து. ஸ்தோத்திரம். வயிற்று வலின்னா வண்டி போயிட்டே இருக்கும், வெளியில் கை நீட்டுவேன், வயிற்றில் கை வைப்பேன், இதுதான் மருந்து. கால் வலின்னா ஸ்தோத்திரம், வேறு ஒன்றும் இல்லை, காலை பார்ப்பேன், இதுதான் மருந்து. அண்ணிலிருந்து இன்னும் வர எனக்கு அலர்ஜி உண்டு, மருந்து மாத்திரை சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் விசுவாசிக்கணும். பாருங்கள், அந்த எசேக்கியா ராஜா அங்கே ஆண்டவரை விசுவாசிக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருந்தேன், நான் நீதி உள்ளவனாக இருந்தேன், நான் நியாயம் செய்தேன், உமக்கு பிரியமாய் வாழ்ந்தேன் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், நீ என் தாசனாகிய
எசேக்கியாவை பார்த்து 15 வருடத்தை கூட்டி தருகிறேன் என்று அவனுக்கு சொல் என்று சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்படின்னா எனக்கு வியாதி பெற்றிருக்கிறீங்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான வியாதின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு சபையில், நாங்கள் போயிட்டிருந்த சபையில் ஒரு வாலிப பொண்ணு, 18 வயது நிறைந்த ஒரு வாலிப பொண்ணு, மரண படுக்கை. பாருங்கள், 40 நாள் ஆகி போச்சு. அந்த பிள்ளை புசிக்காது குடிக்காது. ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளை, புசிக்காமல் குடிக்காமல் 40 நாள் அளவு, நான் விசுவாசியாக இருந்த நேரம், ஸ்தோத்திரம், 40 நாள் அளவு அந்த பிள்ளை அந்த சபையில் படிச்சிருக்கு. 40வது நாள் நான் பார்க்குறேன், பிள்ளைக்கு ஒரு அசைவம் இல்லை. 18 வயசு பிள்ளை. ஆராதனை முடிகிற பிள்ளைக்கு அந்த தாயை பார்த்து கேட்குறாங்க, அம்மா வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னாங்க, 40 நாள் ஆகுது. 40 நாள் ஆகுது. ஆனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த தாயை பார்த்து சொல்லுகிறேன், அம்மா உங்களுக்கு மருத்துவமனைக்கு போக்கு காசு இல்லைன்னா நான் வண்டிக்குள்ள காசையெல்லாம் போடுறேன், ஆகிற செலவையெல்லாம் நான் செய்கிறேன், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அப்பொழுது அந்த தாய் சொன்னாங்க, சோத்திரை, என் பிள்ளைய இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்த, வியாதிப்பட்டு கொண்டு வந்தேன், இயேசு குணமாக்குவார் என்று விசுவாசத்தோடு கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் எனக்கு நன்மை செய்த இயேசு உண்டு. இந்த ஆலயத்தில் எனக்கு அற்புதம் செய்த இயேசு உண்டு. இந்த ஆலயத்திலிருந்து நான் பல நன்மைகளை பெற்றிருக்கிறேன். ஆனால் பிள்ளையை நான் இங்கே கொண்டு வருகிற பொழுது நடத்தி கொண்டு வந்தேன். ஆனால் பிள்ளை படுக்க தண்ணி குடிக்க முடியல. பிள்ளைக்கு எனக்கு ஞாபகமும் இல்லை. சோத்திரம். ஆனால் ஆண்டவர் ஜீவன் தந்தா ஜீவனோடு கொண்டு போவேன், பிள்ளை மரிச்சேன்னா பணமாக கொண்டு போவேன்னு சொல்லி அந்த தாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிற்பாடு என்னிடத்தில் சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த தாயை பார்த்து கேட்டேன், இதுதான் தீர்மானமான. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, இதுதான் தீர்மானம், இதில் மாற்றமே இல்லை, கண்டிப்பாக மாற்றம் இல்லை, கண்டிப்பாக மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது அந்த தாயை பார்த்து சொன்னேன், நீங்கள் 3வது நாள் வீட்டுக்கு போகலாங்கன்னு என்னுடைய வாயினால் சொன்னேன். இந்த வார்த்தையை இயேசு கேட்டார், அவங்கள கனப்படுத்தினார், அவங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். கரங்களாசை தள்ளியிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி படுகிற பொழுது பயப்படாத, வியாதி பட்டு போச்சுன்னு சொல்லி கலங்காத. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவுக்கு குணமாக்குறது லேசான காரியம். நீ விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு சொல்லும்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். ஹல்லேலூயா. நாம் சின்ன வியாதி வந்தவுடனே இயேசுவை நம்ப வேண்டாம். இயேசு பல அற்புதங்களை செய்திருப்பார், பல அதிசயங்களை செய்திருப்பார். இந்த இடத்துல ஜெபித்த பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்திருப்பார். எல்லாம் மறந்து போயிடும், அதை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிங்க, விசுவாசிப்பீர்களே ஆனால் வியாதி உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்கள் பிள்ளைகள் வியாதி படுகிற பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும், இந்த ஆலயத்தில் கொண்டு வரணும். தேவதாசன் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வியாதி சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா நாம் விசுவாசத்தில் பூரணப்பட்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அக்கினி போன்ற சோதனை, அக்கினி போன்ற சோதனை வாசிக்கும் போது தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 16 வாசிங்க. தானியேலின் புஸ்தகம். சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் நீங்களாக்கி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதில்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை என்பது
ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜா ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணுகிறான். அதை வணங்காத அத்தனை பேரும் அக்கினி சூளையில் போடப்பட வேண்டும் என்பது ராஜாவுடைய கட்டளையாக இருந்தது. அப்பொழுது இந்த அனனியா, மிசவேல், அசரியா என்கிற இந்த யூத சகோதரர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. எனவே ராஜா சொல்லுகிறான், நீங்கள் வணங்காவிட்டால் எரிகிற அக்கினி சூளையில் உங்களை நாங்கள் போடுவேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இந்த சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்தோத்திரம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்ற வல்லமை உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ளுவது இல்லை என்று தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் அக்கினி போன்ற சோதனை கடந்து வரலாம் உங்களை சேதப்படுத்தும்படியாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, அந்த சோதனை கடந்து வருகிற பொழுது இந்த பிரச்சனை நேரத்தில் இவங்க பொற்சிலையை வணங்கல, அக்கினியில தூக்கி போடுகிறாங்க. அவர்களை அக்கினி பலவந்தம் பண்ணல, அக்கினி அவர்களை சேதப்படுத்தல. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அக்கினி போன்ற சோதனை கடந்து வருகிறதா? பயப்பட வேண்டாம், நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரே நாளில் அவனுடைய பிள்ளைகள் 10 பேர், அவனுடைய ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதைகள் எல்லாம் இழந்து போகிறது. ஆனாலும் ஸ்தோத்திரம், மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்ன பொழுதும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னை கர்த்தருக்கென்று அவர் பூரணமாய் அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்தில் கொடிய பருக்கள் வந்த பொழுதும் அவர் தேவனை தூசிக்கல, அவர் தேவனை பரீட்சை பார்க்கல, அவர் தேவனை விட்டு புறம்பே போகல. தேவனாகிய கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இழந்து போன சகலத்தையும் அவர் இரட்டத்தினையை கொடுத்தாருன்னா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, ஒருவேளை அக்கினி போன்ற சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களுடைய சம்பாத்தியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்கள் ஆஸ்திகளை இழந்து போயிருக்கலாம், உங்கள் ஐஸ்வர்யத்தை இழந்து போயிருக்கலாம், உங்கள் சுகவாழ்வை இழந்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தரித்திரமான சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களே, ஆனால் ஸ்தோத்திரம், அக்கினி போன்ற சோதனைகள் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. கரங்களா சக்தியிலே சொல்லுவோமா? பயப்படக்கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது. நாம கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க தேவனால் மறக்கப்படுவது இல்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்தாருன்னா, அவர் உங்களை முன்குறித்தாருன்னா, அவர் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. 7 நாட்கள் இந்த சபையில் கடந்து வந்து ஜெபித்திருக்கிறீங்க. இந்த ஹோலிலேண்ட் டிவி மூலமாய் தொடர்ந்து 21 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு விஷயம் ஸ்தோத்திரம். எனக்கு 2000 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. என்னென்னா, அந்த நாட்களில் நான் 97 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு 2000 திருப்பூர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து அந்த நாட்களில் குளச்ச டிப்போவில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். 4 மணிக்கு பஸ் எடுத்து நாகர்கோவில் போகும்போது, மண்டக்காடு பகுதியில் போகும்போது ஹார்ட் அப்படியே பிடிக்குது, சரியான பிடி. ஸ்தோத்திரம். மூச்செல்லாம் அப்படியே அடைக்குது, சரீரம் ஃபுல்லாக வேர்க்குது. அப்பொழுது என்னைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலை. பொதுவாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து குறைஞ்சபட்சம் ராத்திரி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். பகலில் நல்லா ஜெபம் பண்ணுவேன். யாரும் சொல்லி தந்ததில்லை, இது என்னுடைய அனுபவம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்லி தந்து நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணுவேன். ராத்திரி 1 மணி நேரம் குறையாமல் ஜெபம் பண்ணுவேன். பகலில் நல்லா ஜெபம் பண்ணுவேன். எனக்கு சமயத்தை
ஜெபத்திலேயே நான் கழிப்பேன். பாருங்க, அன்னைக்கு ஒரு வார்த்தையும் ஜெபம் பண்ணலை. சோத்திரம். என்னுடைய எண்ணமெல்லாம் இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்ட் முடியுது அப்படின்னு தெரிஞ்சு, ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்திருந்தேன்னா நான் நரகத்துக்கு போயிருப்பேன். ஏன்னா இயேசுவை நான் அறியலை, நான் ஞானஸ்நானம் எடுக்கலை, நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல, நரகத்துக்கு போயிருப்பேன். ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிறார். இன்னைக்கு சித்தா நான் பரலோகத்துக்கு போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நான் ஜெபம் பண்ணலை. ஆனாலும் வண்டியில் 160க்கு மேற்பட்ட குழந்தைகள், ஸ்கூல் குழந்தைகள். ஸ்தோத்திரம். அவ்வளவு எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எவ்விதத்திலும் நான் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, எனக்கு வண்டி ஓட்டக்கூடிய பலனை தரணும் அப்படின்னு கேட்டேன். அந்த அகூரமான வேதனை மாறி பல்ல கடிச்சிட்டு இருந்து வண்டி ஓட்டலாம். கீழே இறங்குனா மேலே ஏற முடியாது. எனவே 4 மணிக்கு அந்த சீட்டில் உட்காந்து 4:10க்கு இது சம்பவிக்குது. ராத்திரி 10 மணி வரை கீழே இறங்கல. ஸ்தோத்திரம். 10 மணிக்கு இறங்குறேன். என்னைக்கும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அன்னைக்கு ஒரு வார்த்தையும் ஜெபம் பண்ணல. என்ன எண்ணம்? சாகலாம், செத்தா வீட்டுக்கு ஏதாவது கிடைக்கும், அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க, நாமளும் மேலே போய்க்கலாம். என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்த நாளும் நெஞ்சு வலியோட வண்டிக்கு போனேன். யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. மத்தியானம் 12:30 மணிக்கு டியூட்டி முடியும். பாருங்கள், நெஞ்சு வலியினால் அப்படியே ஷேரிங்கில் படுத்துட்டேன். தண்ணி தெளித்து விட்டாங்க. நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வர வழியில் ஒரு எண்ணம் வருது, ஆஸ்பத்திரிக்கு போமா அப்படின்னு. ஆனால் அடுத்த எண்ணம் வருது, போகக்கூடாது. சோத்ரா, நேராக போவோம் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் ஒரு ப்ரேயர் அறை உண்டு, ஒரு ரூம். நேராக அந்த ப்ரேயர் அறையில் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை நான் சாவனா பிழைப்பானான்னு எனக்கிட்ட சொல்லணும். சாகிறதா இருந்தால் சாக தயார், சோத்ரா. பிழைக்கிறதா இருந்தால் பிழைக்க தயார், என்னோடு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். சோத்ர. வேத வசனத்தின்படி தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதோவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை என்கிற இந்த வார்த்தை எனக்கு கிடைத்த பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அந்த சாயங்காலம் 3 மணி அளவில் அந்த விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் வந்த பொழுது ஒரு 1000 வோல்ட் கரண்ட் எனக்குள்ள பாய்ந்த மாதிரி இருந்தது. அந்த நிமிஷத்தில் என்னுடைய நெஞ்சு வலி மாறினது. ஹல்லேலூயா. 2000 வந்த நெஞ்சு வலி இன்னைக்கு 2025 இதுவரை நெஞ்சு வலி என்கிற ஒரு வேதனை இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுமா? அக்கினி போன்ற சோதனைகள் வரும், குடும்பத்தில் வரும், தனிப்பட்ட ஜீவிதத்தில் வரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும், பல விதத்தில் வரும். அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. சோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் அக்கினி போன்ற சோதனையிலும் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார் என்று இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தபடியாய் ஒரே ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். சோத்திரம். 4வது பார்க்கும்போது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிங்க. 10வது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி 3 வேளையும் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் முழங்காற்படியிட்டு அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கரங்களா சக்தல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இங்க தானியேலை சேதப்படுத்தும்படியாய் ஒரு சிங்க கவியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ராஜாவை தவிர வேறு யாரை சேவித்தாலும் சிங்க கவியில் போட வேண்டும் என்பது ராஜாவினுடைய கட்டளை. இது தெரிந்தும் இந்த தானியேல் தான் தினமும்
தேவனை ஆராதிக்கிற பிரகாரமாய் அவன் 3 வேளையும் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. கரங்களாசை தல்லிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், அந்த 3 வேளையும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த தானியலை சிங்க கவியில் போட்டாங்க. ஆனால் சிங்கம் அவனை சேதப்படுத்தாதபடி வானத்துக்கும் பூமிக்கு சர்வ அதிகாரமுள்ள கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி தானியலை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அப்படின்னா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 3 வேளை நீங்கள் ஜெபிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களே, ஆனால் எந்த சிங்கமும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. அப்படின்னா காட்டில் உள்ள சிங்கம் வரணும்னு நினைக்காதங்க. பைபிளில் சிங்கத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 17. கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படிக்கு புற ஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். அப்ப சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்ட. அப்ப இந்த பவுலுக்கு எதிராய் கடந்து வந்த சிங்கம் என்ன? மனுஷர்கள். அதை குறித்து நீங்க வாசிக்கும் போது என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஜனங்கள் துஷ்ட சிங்கம் போல கடந்து வந்து உங்களை பீறி போட வகை தேடலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாலிப பிள்ளைகளை பீறி போட வகை தேடலாம். ஆனால் உங்கள் சமாதானத்தை பீறி போட வகை தேடலாம். ஆனால் நீங்கள் 3 வேளை ஜெபிக்கிறவர்களா இருந்தால் சிங்கம் போல கடந்து வருகிற துஷ்ட மனுஷர்கள் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஹல்லேலூயா. ஒருவேளை வீட்டார் சிங்கத்தை போல எழும்பலாம், அக்கம் பக்கத்து ஜனங்கள் சிங்கத்தை போல எழும்பலாம், சோத்திரம் மனுஷர்கள் சிங்கத்தை போல எழும்பி உங்கள் நன்மைகளை கெடுக்க பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை கெடுக்க பார்க்கலாம். 3 வேளை ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் 3 வேளை ஜெபம் பண்ணுறீங்க? நாம் எத்தனை பேர் 3 வேளை ஜெபம் பண்ணுறோம்? சோத்திரம். 1 வேளை ஜெபம் பண்ணுறதே கட்டா. இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதனைக்குள்ள அகப்படாமல் இருக்க 1 மணி நேரமாகல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நாம கிறிஸ்தவர்கள், ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் சபையில் சேர்க்கப்பட்டவர்கள், தேவனால் அதிகாரம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் அதிகாரம் பெற்ற நீ ஒன்றை சேதப்படுத்தாம இருக்கணும்னா 3 வேளை ஜெபம் பண்ணணும். இயேசு கடைசியா சொன்னார், நீ சோதனைக்குள் அகப்படாம இருக்கணும்னா 1 மணி நேரமாகலும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு முன்பாய் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கைகளை தூக்குங்க. எனக்கு புதாவே சோத்திரம். அநேகர் இல்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. பகலில் உங்களுக்கு என்ன வேலை? வீட்டில் சகோதரிகளுக்கு என்ன வேலை? சோத்திரம். வேலைக்கு போகிறவங்க கைகளை தூக்குங்க. 1 2 தான் வேலைக்கு போகுது, பாக்கி எல்லாம் வீட்டில் இருக்குது. சோத்திரம். வீட்டில் இருக்கிற உங்களுக்கு இந்த தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆலயம் திறந்தானே கிடக்கு இல்லையா பாஷம்? இந்த ஆலயத்தில் நீங்கள் கடந்து வந்து பாருங்கள். இந்த ஆலயத்தில் கடந்து வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் உங்களை உண்டாக்குனவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை ஆச்சரியமாய் நடத்தினவர் இங்கே இருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாய் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு உங்கள் காரியங்களை எல்லாம் சொல்லி அழுது நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதில் நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களே, ஆனால் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. காலையில் ஜெபம் பண்ண முடியாது. காலையில் எழும்புவோம், சோத்திரம் ஆத்திரம் சோத்திரன்னு 2 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஜெபம், அவ்வளவுதான், ஜெபம் முடிஞ்சு. அதுவும் எங்கே இருந்து ஜெபம் பண்ணுவோம்? படுத்த படுக்கையில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் படுத்த படுக்கையில் இருந்து ஜெபம் பண்ணுற ஜெபம் கேட்காது. நீங்கள் யாராக இருந்தாலும் படுத்த படுக்கையில் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார். சோத்திரம். நாங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது சோத்திரம் காலையில் எழுந்து நாங்கள் படுக்கிற ரூமில் நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். சோத்திரம். படுக்கிற ரூமில்
நாங்கள் பூஜை பண்ண மாட்டோம். அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த வச்சுருப்போம். அதுக்கு பக்கத்தில் குளித்து ஈர துணியோடு போய் நின்று தான் சாமி கும்பிடுவோம். அதுக்கு பூஜை போடுவோம். சோத்திரம். உலகத்தில் இருக்கிற சாமிகளுக்கு இப்படி செய்கிறோம்னா, உங்களை என்னை உண்டாக்கினவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ படுத்த படுக்கையில் இருந்து நீ ஜபித்தா அந்த ஜெபம் கேட்கப்படாது அம்மா, கேட்கப்படாது. சோத்திரம். உன் வீட்டில் ஒரு இடத்தை பரிசுத்த ஸ்தலமாக நீ ஏற்படுத்தணும். அந்த இடத்துல கடந்து வந்து நீ ஜெபிக்கணும். காலையிலேயா இருக்கலாம், ராத்திரி வேலையாக இருக்கலாம், மத்தியான வேலையாக இருக்கலாம், எவ்வேளையாக இருந்தாலும் ஜெபிக்கணும் நினைக்கிற பொழுது அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணணும். பாருங்கள், இந்த தானியேல் அந்தி சந்தி மத்தியான வேலைகள் எல்லாம் அவர் ஆண்டவரை பார்த்து 3 வேளை ஜெபித்தபடியினால் சிங்கம் அவரை சேதப்படுத்த முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணணும். பேருக்கு கிறிஸ்தவர்கள், பேருக்கு பந்தேகோச சபைக்காரங்க, சோத்திரம், நாங்கள் பரலோகத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னும் போக முடியாதம்மா, போக முடியாது. பிசாசு சேதப்படுத்திவிடும். அக்னி போன்ற சோதனை சேதப்படுத்திவிடும். பல வியாதிகள் சேதப்படுத்திவிடும். சிங்கம் போன்ற துஷ்ட மனுஷர்கள் சேதப்படுத்திடுவாங்க. எனவே நீ சேதப்படாமல் இருக்கணும்னா, 1 சோத்திரம், நீ வேதத்தை மறக்க கூடாது, வாசிக்கணும். 2 நீ விசுவாசித்து விண்ணப்பம் பண்ணணும். 3 உன் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். 4 3 வேளையும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. 3 வேளை ஜெபம் பண்ண முடியலன்னா 2 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம் வச்சு ஜெபம் பண்ணணும். வீட்டில் இருக்கிற ஸ்திரீகள், சகோதரிகள், வீட்டில் இருக்கிற சகோதரர்கள், இந்த இடத்துல கடந்து வந்து நீங்க ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு வரத்தை தருவார். சர்ப்பத்தின் தேளையை மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேருக்கு விசுவாசம்? ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். இதை கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்களை பாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். சோத்திர சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன்.